பொதுவாகவே குழந்தைகளுக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு அந்த கதையை புரிய வைக்க முடியுமா, அந்த கதை அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு எல்லாம் பல யோசனைகள் நமக்கு உண்டு. குழந்தைகளுடைய உலகம் என்பது ஒரு ஃபேண்டசி உலகம். அந்த ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் பட்டாம்பூச்சிகளும் 10 கை இருக்கக்கூடிய நபர்களும் 10 தலை இருக்கக்கூடிய ஆட்களோ ஏலியன்களோ எதுவாக வேணால் இருக்கலாம் அந்த உலகத்தில். இதன் வழியாக ஒரு கதையை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த கதையை எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. இதன் வரிசையில் உலகம் முழுக்க அறியப்பட்ட குழந்தைகளுக்காக பல்வேறு கதைகளை எழுதியிருக்கக்கூடிய ரஸ்கின் பாண்டினுடைய ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதையை நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் பகிரலாம் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு கதைக்குள்ளே போகலாம் வாங்க. முன்னொரு காலத்தில், அதாவது விலங்குகள் எல்லாம் தங்களுக்குள்ளாக பேசி கொண்டிருந்த காலத்தில், ஒரு காட்டில் 4 உயிரினங்கள் வாழுது. அதாவது ஒரு முயல், ஒரு நீர்நாய், ஒரு நரி, ஒரு குரங்கு. இப்படியான 4 உயிரினங்கள் ஒரு நண்பர்களாக ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. ஒவ்வொரு நாள் மாலையிலையும் இந்த 4 நண்பர்களும் அவங்களுக்குள்ளார உட்காந்து நிறைய அட்வைஸ் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது, அடுத்து அன்றைக்கி நாள் முழுக்க என்னெல்லாம் பண்ணாங்க இது எல்லாத்தையும் அவங்களோட பகிர்ந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சில முக்கியமான முடிவுகளும் தங்களுக்குள்ளே அவங்க எப்போதும் எடுக்கிறதுக்கு தவறதே இல்லை. இந்த 4 பேரில் அந்த முயல் ஒரு நேர்மையான ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு உயிரினமாக இருக்குது. அப்படியா அந்த முயல் மனிதர்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளுது. அதாவது மனிதர்களுடைய நல்ல விஷயங்கள், அவங்களுடைய அறிவு, இதெல்லாம் நாம் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி தன் நண்பர்களோட பகிர்ந்துக்குது. இதை போல் மனிதர்களை பற்றி உயர்வாக பேசி கொண்டிருந்த முயல் ஒரு நாள், ஒரு முழு நிலவு நாளில் தன்னுடைய நண்பர்களிடத்தில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லுது. அதாவது அந்த முழு நிலவு நாளின் போது இந்த மனிதர்கள், அதாவது உயர்ந்த நல்ல பண்புள்ளம் கொண்ட மனிதர்கள், அவங்க காலை முதல் மாலை வரை எந்த உணவுமே உட்கொள்ளாமல் நோன்பு இருந்து அந்த நாள் முடிகிற நேரத்தில் தான் உணவு சாப்பிடுவாங்க. அதே போல் அந்த நாள் முழுக்க அவர்களிடத்தில் வரக்கூடிய வறியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தங்களால் முடிந்த உதவிகளை அவங்க செய்வாங்க. இந்த பண்பு ரொம்ப முக்கியமானது, இதை நாமளும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு தன்னுடைய இதர நண்பர்கள்கிட்ட இந்த முயல் கேட்குது. சரி, நம்ம எல்லோரும் பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அதன்படி அதுக்கு அடுத்த நாள் இந்த 4 பேரும் அவங்க நோன்பு இருக்க போகிறாங்க. அப்போது இந்த 4 பேரும் நோன்பு இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஒத்துக்கிட்டது போலவே அடுத்த நாள் நீர்நாய் காலையில் எழுந்து உணவை தேடி போகுது. உணவு தேடி போகும்பொழுது தான் தனக்கு ஞாபகம் வருது, ஐயோ நேற்று நம்மளுடைய நண்பனிடத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்தோம், நாம் இனி நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு. நம்ம சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, சரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா நிறைய பசி இருக்கும், சாயந்தரத்தில் நிறைய நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போக ஆரம்பிக்குது. அந்த ஆற்றுல ஒரு மீனவன் நிறைய மீன்களை பிடிச்சி தனக்கு தேவையான மீன்களை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையும் அந்த மணலில் போட்டு புதைச்சி வச்சுட்டு போயிடுறான். இந்த புதைச்சி வச்ச மீனினுடைய ஸ்மெல்லு இந்த நீர்நாய்க்கு வந்துடுது. அதை கண்டுபிடிச்சிருது. மண்ணுக்குள்ளே இதெல்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றத அந்த நீர்நாய் கண்டுபிடிச்சிருது. இன்றைக்கி நாள் முழுக்க நமக்கு தேவையான உணவு கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது தான், ஐயோ நாம் இன்றைக்கி ஒரு நோன்பு நம்ம வச்சுருக்கோமே, இது ஒரு நல்ல நாளாச்சே, நாம் போய் எதுவும் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரல் கொடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த மீனெல்லாம் யாருக்குன்னா சொந்தமானதா அப்படின்னு குரல் கொடுக்குது. அங்கே திருப்பி பதில் கொடுக்க யாருமே இல்லாத நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மீன்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு, நம்ம நோன்பு திறந்ததுக்கு பிறகு இந்த மீன்களெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீன் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போயிடுது. அதே போல் தன்னுடைய வீட்டினுடைய முன்பக்க கதவை மூடி வச்சுறதுனால தன்னிடத்தில் யாசகம் கேட்டு யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற நிலையில் நாளெல்லாம் போய் தூங்கிடுது அந்த நீர்நாய். அந்த நீர்நாயை போலவே அந்த நரியும் குரங்கும் வெளியில் உணவு தேட அப்புறமா ஞாபகம் வருது, நாம் நீ நோன்பு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நரி தனக்கு தேவையான உணவை எடுத்து தயார் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுது. அந்த குரங்கும் அதிக அளவிலான மாம்பழங்களை மரத்துலேருந்து பறிச்சுக்கிட்டு அதுவும் வீட்டுக்கு போயிடுது. அந்த நீர்நாயை போலவே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு படுத்துடுறாங்க. தன்னுடைய வீட்டினுடைய முன்பக்க கதவை மூடிட்டு தூங்கிடுறாங்க. ஆனால் முன்னாடியே சொன்ன போல் ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு பண்பாளனாக இருக்கக்கூடிய அந்த முயல் தூக்கத்திலிருந்து எழுந்து காலையில் வெளியில் பார்க்குது. பார்த்த உடனே தன் வீட்டுக்கு வெளியில் நிறைய புல்கள் இருக்குது. அப்போது மாலை நோன்பு திறப்பதற்காக நம்மக்கிட்ட தேவையான உணவுகள் இருக்குது அப்படின்னு நினைக்குது. கூடவே இன்னொன்று நினைக்குது, ஐயோ நம்ம நம்ம உணவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது,
நம்மை நோக்கி யாராவது யாசகம் கேட்டால், உணவுன்னு கேட்டால் நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த முயல் யோசிக்குது. அப்போ உடனடியாக தனக்கு இன்னொரு யோசனை வருது. என்னென்னா, மனிதர்களுக்கு முயலுடைய அந்த கறி ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது யாராவது ஏதாவது உணவு கேட்டு வந்தாங்கன்னா, நான் என்னையே கொடுக்கக்கூட, உணவாக கொடுக்கக்கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்குது. அப்போது தன்னையே உணவாக கொடுக்கக்கூட தயாராக இருக்கக்கூடிய அந்த முயலனுடைய பேச்சை மேலிருந்து மேகங்களில் உட்காந்து கேட்டிருக்கக்கூடிய காட்ஸ் அக்கா அவர் நினைக்கிறார், ஓ இந்த முயலை நான் எதாவது ஒரு டெஸ்ட்டு வச்சு இவன் உண்மையாக சொல்கிறானா இல்லை பொய்யா சொல்கிறானான்னு நான் இவனை சோதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் சக்கா வந்து என்ன பண்ணுறாரு, தன்னை ஒரு ஒரு கிழவனாக மாற்றிக்கிட்டு அந்த முயலனுடைய வீட்டுக்கு வந்து தனக்கு ஏதாவது சாப்பிட உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டதும் அந்த முயல், இல்லை எங்கிட்ட எதுவும் உணவு இல்லை, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதாவது மனிதர்களுக்கு முயலனுடைய கறி வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வயதானவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்னையே வந்து உங்களுடைய உணவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த முயல் சொல்லுது. சொன்ன உடனே அந்த பெரியவர், இல்லை நான் இன்றைக்கி நோன்பு நோட்டிருக்கேன், நான் ஒரு புனிதமான ஒரு மனிதனாக இன்றைக்கி இருக்கேன், நான் இனி எந்த உயிர்களையும் என் கையால் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அந்த முயல் இன்னொரு யோசனையை சொல்லுது. நீங்கள் அருகாமையில் போயிட்டு ஏதாவது சுள்ளிகளையும் விறகுகளையும் எடுத்துகிட்டு வந்து எரிய வைங்க, அதில் நானே விழுந்து என்னை இரையாக்கிக்கிறேன் அப்படின்னு அந்த முயல் சொன்ன உடனே காட் சக்காவுக்கு, அதாவது ஒரு முதியவராக மாறி வந்திருக்கக்கூடிய கடவுள் சக்காவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அவன் இவ்வளவு அற்புதமான ஒரு ஆளாக இருக்கிறானே, ஒரு அற்புதமான ஒரு உயிரினமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே, இல்லை இவன் ஒரு வேளை பொய் சொல்கிறானா என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அருகாமையில் இருக்கக்கூடிய விறகுகளையும் சுள்ளிகளையும் பொறுக்கி கொண்டு வந்து எரிய வைக்கிறாரு. எரிய வச்சதை பார்த்ததுமே அந்த முயல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனடியாக ஓடி போய் அந்த நெருப்பில் போய் விழுந்துருது. நெருப்பில் விழுந்த கொஞ்ச நேரத்திலே அந்த முயல் உணருது, என்னடா இது நம்ம நெருப்பில் விழுந்தோம், நமக்கு எதுவுமே ஆகலையே, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எதுவுமே எரியலையே, ஆனால் எரியறதுக்கு பதிலாக இந்த இடம் முழுக்க ஒரே ஒரு கூலிங்காக ரொம்ப கோல்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்குது. இப்படி அந்த முயல் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த நெருப்பு எல்லாம் அணைஞ்சு அந்த இடமே வந்து தான் ஒரு புல்லுக்கு மேலே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு நிலை, ஒரு தோற்றம் உருவாகுது. இப்போது அந்த முதியவராக வந்திருக்கக்கூடிய அந்த நபர் கடவுளாக மாறுறாரு. அப்போது அந்த காட் சக்கா இப்போ என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடைய நேர்மையை கண்டு நான் ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டு போகிறேன். இந்த நேர்மையும் உன்னுடைய சுயநலம் இல்லாத இந்த தன்மையும் உனக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை வந்து உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி காட் சக்கா அந்த முயலை ரொம்ப வெகுவாக பாராட்டுறாரு. காட் சக்கா தன்னுடைய 2 கைகளை விரித்து ஏதோ செஞ்சது கொஞ்ச நேரம் கழித்து அந்த முயல் பூமியில் இல்லாமல் நிலவினுடைய மேல் பகுதியில் ஒரு நல்ல புல்வெளிகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறதா அந்த முயல் உணருது. முயலே, நீ மேலே உட்காந்து கீழே இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்துக்கிட்டே இந்த உலகத்தினுடைய பழைய உண்மையான ஒரு விஷயத்தை இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இரு. உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. கடவுள் உங்களுக்கான உதவிகளை செய்வார் என இந்த கதை இத்தோடு முடிகிறது. நன்றி.